2026 யாரெல்லாம் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்குவாங்க, யாரெல்லாம் ஜிம்முக்கு போய் அவங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்குவாங்க? அதாவது தன்னை அழகாக வச்சுக்கிறத விட எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே செவ்வாய் பகவான் திடகாத்திரமான ஆள். இவங்க எப்போவுமே தலைமை பண்பில் இருப்பாங்க. தன்னை மெருகேற்றிக்குவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ், இராணுவம், காவல் இந்த நிலையத்தில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எப்போவுமே ஜிம் பாடில் தான் இருப்பாங்க. சரிங்களா? தான் அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உணவாகட்டும் உடையாகட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் இவங்க எப்போவுமே ஃபிட்டு தான். இவங்க ரோல் மாடலாகவும் இருப்பாங்க. அது ரொம்ப இங்கே முக்கியமான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடகம். இவங்க மன வலிமையும் இருக்கும், உடல் வலிமையும் இருக்கும். சரிங்களா? இந்த சந்திர பகவான் இல்லையா, அவங்க இந்த காலத்தில் ஜென்ம குரு வரதுனாலையும் செவ்வாய் பகவான் அவங்க உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நீங்களும் இந்த காலகட்டம் ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒரு பேர் சொல்லுவாங்க, சிங்கிள் பேக் இம்பார்ட்டனா இல்லை சிக்ஸ் பேக் இம்பார்ட்டனான்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பேக் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சிங்கிள் பேக் வச்சுக்கோங்க, அது ஆரோக்கியத்தை கெடுத்துரும். அதனால் நீங்களும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஜிம் எல்லாம் போய் உங்கள் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. இவங்க எப்போவுமே ஆளுமை திறன் நிறைஞ்சவங்க. அதே மாதிரி சூரிய பகவான் இல்லைங்களா, அதே இவங்க செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சமாகறதுனால இவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகம். அஷ்டம சனி இருக்குங்க. அதனால் என்ன பண்ணணும், உங்கள் ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதுனால ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். உணவு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னி. இந்த கன்னி பார்த்திங்கன்னா புதனுடைய அம்சம். எப்போவுமே இளமையும் அழகும் இவங்களுக்கு நிரந்தரமான ஒன்று. ஆனால் 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுடைய கண்டகச்சனி காலம் இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் நீங்கள் இன்னும் அழகையும் இளமையும் நீங்கள் இன்னும் சரிவர பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லாயிருக்கும் உங்களுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சக ராசி இதுவும் செவ்வாயுடைய அம்சம் தான். இந்த செவ்வாய் அம்சம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆளுமை திறன் தான். அந்த உடல் ரத்தம் அப்படின்னாவே இவங்களை தான் குறிக்கணும். அப்போ இந்த விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வராரு, சனி பகவான் 5ல் இருக்காங்க. ஆனால் 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் ஹெல்த்தை சரிவர பார்த்துக்கணும். சரிங்களா? பார்த்துட்டா மட்டும்தான் நிறையா விஷயம் மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. செவுரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்படி இருக்கும்போது என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் நாம் தேடி வைக்கும் செல்வம் ஆரோக்கியம் ஒன்று தான். அதனால் இன்றைக்கி ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்களும் சரியாக இருப்பாங்க, தன்னை சுற்றியும் சரியாக வச்சுக்குவாங்க. ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய நபர் தான் மகரத்தில் இருக்கவங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் பேணி காத்துட்டு சுற்றி சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் இருக்கிறதுனால, ஏன்னா குரு உங்கள் ராசியில் நீச்சமாக இருந்தாலும் நீச்சமான கிரகம் தான் தன்னை அந்த காரகத்துவத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் அதை உள்ளே அடக்கி வச்சுக்கிறதுக்கும் போராடும். அங்கே செவ்வாய் உச்சம். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் சரியாக பார்த்துக்குவீங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குற லீடர் பொசிஷன் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இந்த மகரம் என்றைக்குமே தனி பதிவு தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.